Hi, welcome to Muthu Maths YouTube channel. So next exercise 11.3 question number 4 பார்க்கலாம். The probability density function of x is given by f of x கொடுத்துருக்காங்க. அதில் find the value of k கண்டுபிடிக்கணும். அடுத்தது distribution function கண்டுபிடிக்கணும். அடுத்தது p of x less than 3 and p of 5 less than or equal to x, p of x less than or equal to 4 find பண்ணணும். Okay. இப்போ first solution. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல டயக்ராம் போட்டுக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் இந்த ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 0 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிட்வீனில் என்ன இருக்குன்னா 0 தான் இருக்கும். என்ன இருக்கும்? 0. ஓகே. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த இடத்துல கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸ் 0. கொஸ்டின்லேயே பாருங்கள், இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் அதர்வைஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0னா 0, எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வந்து எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 3, k e power minus x by 3, since f of x is a probability tentative function. Okay, since f of x is a probability tentative function. Okay, so அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x into dx is equal to 1. f of x into dx is equal to 1. Okay, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 டு இன்ஃபினிட்டி. ஓகே, எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 f of x into dx ப்ளஸ் அடுத்தது இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி f of x into dx is equal to 1. f of x into dx is equal to 1. So, இதோட வேல்யூ 0 plus okay k into integral 0 to infinity f of x into dx is equal to 1. Okay. So, அப்போ இதை எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு k வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு f of x சப்ஸ்டிட் பண்ணலாம். f of x சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 0 plus k into integral 0 to infinity f of x ஓட வேல்யூ e power minus x by 3 into dx is equal to 1. ஓகே, ஸோ அப்போ கேவை அப்படியே வச்சுக்கலாம். அகைன் என்ன இருக்கு? e power minus x by 3 ஓகே divided by minus 1 by 3 divided by minus 1 by 3 upper limit minus lower limit 0 to infinity is equal to 1. 0 to infinity is equal to 1. Okay, so அப்போ இதை அப்படியே மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் கே இன்ட்டு 3 e power minus infinity minus e power 0 is equal to 1. Okay, அப்போது minus 3k 0 minus 1 is equal to 1. Minus to minus plus 3k is equal to 1. K is equal to 1 by 3. K is equal to 1 by 3. அப்போ நான் k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது கேஸ் 2 போகிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக என்ன ஃபைண்ட் பண்ணேன்? கேவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணேன். அடுத்தது கேஸ் 2. கேஸ் 2ல் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி 0 டு க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகே, ஸோ அப்போ இதோடைய லிமிட் எப்படி பிடிக்கலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இங்கே 0, இங்கே பிட்வீனில் எக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இதோட வேல்யூ 0. ஓகே, அடுத்தது கேஸ் 2
x belongs to 0 to infinity. Okay. ஸோ அப்போ இதை எப்படி சார் எழுதலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இங்கே 0, இங்கே எக்ஸ். ஓகே, அப்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, 0 டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஓகே, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு integral minus infinity to 0 f of t into dt, f of t into dt plus integral 0 to x f of t into dt, f of t into dt. அப்போ இங்கே x ஓட வேல்யூவே இல்லை, 0 போட்டுக்கலாம். plus k into integral 0 to x e power minus t by 3 into dt. ஓகே, is equal to integrate பண்ணும்போது k into e power minus t by 3 divided by minus 1 by 3 0 to x, 0 to x. ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் கிடைக்கும்? மைனஸ் 3k e power minus t by 3, e power minus t by 3 0 to x. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். is equal to minus 3 into k ஓட வேல்யூ 1 by 3 e power minus x by 3 minus 1. ஓகே, அப்போ மைனஸ் டு மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கும்? 1 minus e power minus x by 3, 1 minus e power minus x by 3. ஓகே, ஸோ அப்போ இதில் இருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகே, ஸோ இப்போ இங்கே 1 minus e power minus x by 3 where x belongs to 0 to infinity, x belongs to 0 to infinity. Okay, அடுத்தது substitution number 3. substitution number 3ல என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா, p of x less than 3 is equal to f of 3 minus f of minus infinity. f of 3 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 1 minus e power minus 3 by 3 minus 0 அப்போ is equal to 1 minus e power minus 1. ஓகே, அடுத்து fourth substitution என்ன இருக்கும்? p of 5 less than or equal to x is equal to p of x greater than or equal to 5, p of x greater than or equal to 5. ஓகே, இப்போ இதை எப்படி சார் சப்ஸ்டிட் பண்ணலாம்? f of infinity minus f of 5, f of infinity minus f of 5 is equal to 1 minus e power minus 5 by 3. ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 minus 1 minus to minus plus e power minus 5 by 3. ஓகே, அப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டா அகைன் என்ன இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 5 by 3 இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 5 by 3. ஓகே, இப்போ லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் சப்ஸ்டியூஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஃபிஃப்த்தில் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, p of x less than or equal to 4 is equal to f of 4 minus f of minus infinity is equal to 1 minus e power minus 4 by 3 0 is equal to 1 minus e power minus 4 by 3. Okay student, thank you. Our channel subscribe பண்ணுங்க, share பண்ணுங்க.